என்ன ராஜா சேதுபதியோட பேராண்டி சௌக்கியமா? உனக்கு தெரியுமா உனக்கு நான் இப்போ போலீஸ் லாக்அப்ல இல்ல, வீட்ல இருந்து வசதியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமா, நாங்க வெளியில வந்தது உனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குமே. ஊர் ஜனங்கள்லாம் இவங்கள எரிச்சே கொண்டிருக்கலாமேன்னு உள்ளுக்குள்ள தோணுமே. என்னப்பா பண்றது, உன் கதை முடியாம எங்க கதை முடியக்கூடாதுன்னு இருக்கிறப்போ நாங்க தான் என்ன செய்ய முடியும் சொல்லு. சித்தி போன் கொடுங்க. இந்தா. டேய், எங்களை உள்ள தள்ளனா வெளியே வர முடியாதுன்னு நினைச்சியா? எப்படி கில்லி மாதிரி வெளியே வந்தோம் பாத்தியா? டேய் தம்பி, இனிமே நீ நிம்மதியா இருக்கவே முடியாது. நாங்க அடிக்கிற அடியில இருக்கிற இடம் தெரியாம காணாம போறியா இல்லையான்னு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் யாரு காணாம போறாங்கன்னு. என்ன திமிர் பாத்தீங்களா? பேசிட்டு இருக்கும்போது கட் பண்ணிட்டான். ஏய், ஒரு நிமிஷம். காளிமா, ஏதோ டிக் டிக் நீங்க சத்தம் கேக்குதே. எங்க இருந்து வருது சத்தம்? கேக்குது, எங்க இருந்துன்னு தெரியலையே. இருங்க பாத்துட்டு வரேன். நீங்க அங்க தேடி பாருங்க. இதோ பாக்க. சித்தி, அந்த பக்கம் எந்த சவுண்டும் இல்ல. காளிமா, அந்த ரூம்ல எந்த சத்தமும் வரல. ஐயோ, என் காரு அவ்வளவுதான். இங்கேயும் நம்ம கடைசி செகண்ட்ல எஸ்கேப் ஆயிட்டோம். சித்தி, சித்தப்பா, பாம் நம்மள விடாம துரத்திக்கிட்டு இருக்க. டேய், அந்த டிரைவர் பையன் இன்னும் எங்கெல்லாம் பாம்பு வச்சிருக்கான்னு தெரியல. உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அவன் பாம வச்சு நமக்கே தண்ணி காட்டுறானா? விட மாட்டாவனே. அவன் ரொம்ப நேரமா பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கான். பயந்து நம்மளால ஓடிக்கிட்டு இருக்கவும் முடியல. எங்க போனாலும் பாம்பு வெடிக்குது. இங்க பாருங்க, நம்ம வெளியே வந்தது பிடிக்காம தான் அந்த டிரைவர் பையன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா மோனே, நம்ம வெளியில இருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்ல. பேசாம நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் அடைக்கலம் ஆயிருவோம். ஆமா சித்தப்பா, கொஞ்ச நாளைக்கு நம்ம அங்கேயே இருப்போம். அதான் நமக்கு பாதுகாப்பு. சித்தி, என்ன சொல்றீங்க? சரி மகனே, வாங்க போ. வாங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். இதோ வந்துட்டேன் சார். என்னத்த வெளியில போய் கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள திரும்ப உள்ள வர மாதிரி பண்ணிட்டானே இந்த படுபாவி. நல்லாவே இருக்க மாட்டான். சந்திரா, அவன் அடங்கவே மாட்டான் போல இருக்கே. இன்னும் அவனை என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு சந்திரா, நாம கொஞ்சம் அசந்தோன்னு வச்சுக்க, அவன் திரும்ப உங்க அக்கா குடும்பத்தோட சேர்ந்துருவான். கவனமா இரு. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காதுங்க. வெளியில போனவன் போனவனாதான் இருப்பான். திரும்ப வீட்டுக்குள்ள வரவே முடியாது. என்ன மீறி அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. சந்திரா, அத்த என்னத்த வெளிய போன எங்களை திரும்பவும் உள்ளேயே வர வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. இந்த காளி அம்மா யாருன்னு அவனுக்கு காட்டியே தீரணும். நான் சொல்றபடி செய். சொல்லுங்க அத்த, என்ன செய்யணும்? கண்டிப்பா செய்யறேன் அத்த. அந்த சாமுண்டீஸ்வரிய நான் சொன்ன விஷயத்துல மாட்டி விடணும். அந்த டிரைவர் பையன் அவளை காப்பாத்த முடியாம கதறணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அத்த.
நீங்க கவலைப்படாம இருங்க. நான் வரேன் அத்தை. நான் போயிட்டு வரேங்க. வரேன் மாமா. சரிம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க சொன்னபடி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் மேடம். வெரி குட். என்ன மேடம் இது? இது பாக்குறதுக்கு சாக்லேட் மாதிரியே தெரியும். ஆனா இது பியூர் கோல்ட் காயின், சாக்லேட் கிடையாது. ஓ, எல்லாம் கோல்டா? உங்க ஸ்வீட் பாக்ஸ் கொடுங்க. கொடுங்க. இந்தாங்க. ஓகே மேடம், இப்போ நாங்க என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். நீங்க 2 பேரும் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போங்க. அங்க தம்பதிகளா போய் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும்னு சாமுண்டீஸ்வரியை இன்வைட் பண்ணுங்க. உங்களுக்காக ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சந்தோஷமா கொடுங்க. அவங்களும் வாங்கி அவங்க டேபிள் மேல சைடுல வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு பாத்துக்கிறேன். அப்படியே செய்யறேன் மேடம். கிளம்புங்க. ஓகே மேடம்.